அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சப்த ரிஷிகளில் ஒருவரான அங்கரீசர் அவர்களை பற்றி. இவர் வேதகால மகரிஷிகளுள் ஒருவர். பிரம்மாவின் மானசீக புத்திரர். இவரது மனைவியின் பெயர் ஸ்ருபா. மேலும் இவருக்கு பல மனைவிகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவரது மகன் பிரகஸ்பதி. ரிக்வேதத்தில் இவரை நெருப்பு கடவுள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கீரஸ் என்றால் நெருப்பிலிருந்து பிறந்தவர் என்று பொருளாம். ஒரு சமயம் பிரம்மா ருத்ரனால் செய்யப்பட்ட ஒரு யாகத்தை பார்ப்பதற்காக செல்கின்றார். அங்கு இருந்த தெய்வீக கன்னிகளால் அவர் ஈர்க்கப்பட்டு விந்து வெளியேறினார். அவர் விந்துவை யாக நெருப்புக்கு வழங்கினார். அந்த நெருப்பிலிருந்து அங்கிரஸ் முனிவர் தோன்றினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவருக்கு பிரகஸ்பதியுடன் சேர்த்து 8 மகன்கள் உண்டு. அவர்களின் பெயர்கள் பிரகஸ்பதி, உதத்தியர், வயஸ்யர், சாந்தி, தீரர், விருபர், சம்வர்த்தர், 8வதாக சூதன்வா. இந்த 8 பேருமே அக்னியின் வாரிசுகளாக கருதப்படுகின்றனர். பிரம்மாவின் மானச புத்திரரான இந்த ஆங்கிரசரின் வழியில் பல ரிஷிகளும் மன்னர்களும் தோன்றியதாக கூறப்படுகின்றது. புத்தர் பெருமான் இவர் வழி வந்தவர் என்ற குறிப்புகளும் இருக்கின்றது. மேலும் இவர் அதர்வண மகரிஷியுடன் இணைந்து அதர்வண வேதத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. அங்கிரச முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்க கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. அது சப்தஸ்தான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. பலருக்கு இந்த ஆலயம் இருப்பது பற்றி தெரியவில்லை. இது காஞ்சிபுரத்தில் பச்சையப்பா பெண்கள் கல்லூரிக்கு அருகில் அமைந்திருக்கின்றது. கல்லூரியிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றது. 500 மீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு மெயின் ரோட்லேருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலையும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இது அரக்கோணத்துலேருந்து 38 கிலோமீட்டர் தொலைவு, சென்னையிலேருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கின்றது. புதிதாக ஆலயங்களை நிர்மாணிப்பதை தவிர்த்து இது போன்ற பழமையான ஆலயங்களை தரிசித்து பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.